குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் விஷச்சாராயம் விற்பனை நடந்திருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் இந்த பகுதி நகரோட ரொம்ப முக்கியமான மைய பகுதினே சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னாக்கா பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி காவல் நிலையம், காவல் நிலையத்துக்கு பின்புறம் தாசில்தார் அலுவலகம், அந்த தாசில்தார் அலுவலகத்துக்கு அருகாமையிலேயே நீதிமன்ற வளாகம். இத்தனை இருந்தும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு இந்த கருணாபுரம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் நெருக்கமாக சூழ்நிலையில இருக்கு. பல தெருக்களும் இந்த பக்கத்துல இருக்கு. நம்ம அந்த காட்சிகளை தான் இப்ப பாக்குறோம். இப்படி ஒரு மைய பகுதியில தான் இந்த கள்ளசாராய விற்பனை அமோகமா நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. குறிப்பா இந்த நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த கூடாரத்துல, இந்த குடிசையில தான் வந்துட்டு அந்த சாராய மூட்டைகள் பதுக்கி வைத்து இதுல தண்ணீர் கலப்பது உள்ளிட்ட பணிகள் இந்த குடிசையில நடக்கிறதா தான் இங்க இருக்கிற பகுதி மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்வதற்கு கூட மிகுந்த அச்சப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த சாராய வியாபாரிகளுக்கு காவல்துறை பின்புலம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இவங்க இந்த தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை மக்கள் பதிவு பண்றாங்க. அந்த குடிசையில பார்த்தோம், அதற்கு அப்படியே எதிர்பக்கமா இருக்கக்கூடியது மற்றொரு குடிசை. இந்த குடிசையில வச்சுதான் சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுது அப்படிங்கறதையும் இங்க இருக்கிற பகுதி மக்கள் சொல்றாங்க. அதாவது இந்த குடிசையை நம்ம பாக்குறோம், உள்ள ஒரு கட்டில் இருக்கு, ஃபேன் இருக்கு. ஆனால் ஒரு சாதாரணமா ஒரு குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு விற்பனை நடந்திருக்குது. வசிக்க முடியல அப்படின்னாலும் பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இந்த இடத்துல தங்கிதான் சாராய விற்பனையில அந்த விற்பனையாளர்கள், சாராய வியாபாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே இந்த பக்கம் வரோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன குறுக்கு சந்து மாதிரிதான் இந்த ஒரு இடைவெளி இருக்கு. இந்த பகுதியில வந்தோம் அப்படின்னாக்கா பின்பக்கம் இந்த குடிசைக்கு பின்புறமாகவே காலி இடம், அதாவது சாராயம் குடிப்பதற்கு ஏற்ற ஒரு இடமாக இதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க இது போல பாக்கெட்டுகள் இப்ப பாக்குறோம். இங்க ஒரு சாராய பாக்கெட் நம்ம பார்க்க முடியுது. இது போன்று இந்த பகுதியில தற்போது அகற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பகுதியில ஒரு சில பாக்கெட்டுகள் பார்க்க முடியுது. இதற்கு முன்பாக நிறைய பாக்கெட்டுகளும் இந்த பகுதியில இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. இந்த பகுதி மட்டும்தான் அதாவது ஒரு ஒதுக்குப்புறமா இருக்க மாதிரி தெரியுது. எனவே அந்த குடிசையில வாங்கிதான் இங்கேயும் ஒரு சாராய பாக்கெட் இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. இங்க நிறைய பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள், அருகாமையில் பள்ளிக்கூடமும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இளைஞர்கள், இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பள்ளிக்கு அருகாமையிலேயே இப்படி ஒரு சாராய விற்பனை அப்படிங்கறத ஒரு மிக மோசமான ஒரு அவலமான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு முழுமையாக இப்பகுதி மக்களும் சரி, பாதிக்கப்பட்டிருப்ப பல உயிர்கள் பறிபோயிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் சொல்லக்கூடிய விஷயம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில் விசாரிச்ச வரைக்கும் பொதுமக்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் எந்தவித புகாரும் கொடுக்கல. ஆனா காவல் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கு அப்படிங்கும் பொழுது காவல்துறையே முன் இதை நீ தடுத்திருக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதுல ஒரு அச்சமும் இங்க இருக்கக்கூடியவங்க இதை வெளிப்படையா சொல்றதுக்கும் தயக்கப்படுறாங்க. அது ஒரு அச்ச உணர்வு நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகளை கண்டு மக்கள் ஒரு அச்சத்தில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை உயிர்கள் பறிபோன பிறகு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இனி நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்க வேண்டும். அதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மக்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் கூட அரசு எடுத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் நிச்சயம் இந்த கள்ளச்சாராய விற்பனை ஒழிப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். இனி தமிழகத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கறத நம்பலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.